வணக்கம். சாவித்ரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இப்போ அருமையான சுவையில சத்தான வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு தாங்க செய்ய போறோம். இது வித்தியாசமான சுவையில நல்லா இருக்கும். இது இட்லி, தோசை, சாப்பாடு, சப்பாத்தி, களி இது எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்குங்க. இந்த வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். வாழைப்பூ உருவி வச்சிருக்கேங்க. வாழைப்பூவில் இந்த நரம்பு பகுதி பாருங்க, இந்த நுனியாட்டு இருக்கிற இந்த நரம்பு பகுதி, இந்த மடல் பகுதியை எடுத்துக்கணும். நம்ம பொடி பொடியாக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுக்கலாங்க. உடனே செய்யறதுனால உங்களுக்கு பருப்பு எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து இந்த வாழைப்பூ பொடியாக நறுக்கி சேர்த்துக்கணுங்க. இதில் வெங்காயம் கொஞ்சம் குறைவாக சேர்த்துட்டு அதிகமாக வாழைப்பூ பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாங்க. ஒரு கைப்பிடிங்கிறது 1.5 கைப்பிடி சேர்த்துக்கிட்டா போதும். ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க, உருண்டை பிடிக்க வராது. கடலைப்பருப்பு 3/4 கப், துவரம்பருப்பு 1/4 கப் எடுத்து 2 மணி நேரம் பக்கம் நல்லா கழுவி ஊற வச்சுருக்கேங்க. இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க. இது 1/4 கிலோ பக்கம் இருக்கும். பறைக்க 3 பச்சை மிளகாய், 7 8 பூண்டு பல், இது கூடவே 1 டீஸ்பூன் சோம்பு. சுத்தமாக தண்ணி வடிச்சிருந்துங்க. ஊறினதுலேயே ஈரப்பதம் இருக்கும், அதுவே சரியாக இருக்கும். இப்போ பாதி போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை அரைச்சிக்கலாங்க. தருதருப்பாக அரைச்சி எடுத்துக்கிட்டால் சரியாக இருக்குது. தண்ணி தேவைப்பட்டால் கொஞ்சமாக தெளிச்சிக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டால் தெளித்து அரைச்சிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு தருதருப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாங்க. மீதி இருக்கிற கடலைப்பருப்பையும் சேர்த்துக்கலாங்க. இப்போ மறுபடியும் அரைச்சதை பவுலில் சேர்த்துக்கலாங்க. பாருங்க, இப்போ ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வாழைப்பூ பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ தண்ணியிலேருந்து நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கணுங்க. இந்த உருண்டையை குழம்புல சேர்த்து வேக வைக்கிறதுனாலங்க பருப்பு கலவா ஒரு அரைப்பு சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. வாழைப்பூ சேர்க்கறதுனால வெங்காயம் ரொம்ப சேர்த்திக்கூடாது. நல்லா இந்த மாதிரி உதுத்துட்டு சேர்த்துக்கலாங்க. இது கூட பொடியாக நறுக்கின கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டாலே போதுங்க. இது கூட வாழைப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப வாழைப்பூ சேர்க்கும் போதுங்க உங்களுக்கு உருண்டை பிடிக்க முடியாது, உதுந்து உதுந்து வந்துடும். நம்ம பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாழைப்பூ சேர்த்துக்கிட்டா சரியாக இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி சேர்க்காம இந்த அளவுக்கு கொஞ்சம் தருதருப்பாக கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டா உங்களுக்கு உருண்டைகள் பிரிஞ்சு போகாமல் நல்லா வெந்து வரக்கு சரியாக இருக்குங்க. கொஞ்சம் தண்ணியாட்டு ஆயிடுச்சுன்னா 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தேவையான சைஸ்க்கு உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாங்க. ரொம்பவும் பெருசாக இல்லாமல் ரொம்பவும் சிறுசாக இல்லாமல் மீடியமான அளவுகளில் உருண்டைகள் பிடிச்சி வச்சுக்கலாம். குழம்புக்கு தாளிக்க 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. தாளிக்க 1/2 டீஸ்பூன் கடுகு, இது கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, சிறிதளவு வெந்தயம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கு, 10-15 பூண்டு பல், சிறிதளவு கருவேப்பிலை, இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இப்போ வெங்காயம் பூண்டு பல் எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட மீடியம் சைஸில் 3 தக்காளி எடுத்துருக்குங்க. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா தக்காளி வதங்கி வர அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். வச்சு இது கூட தேவையான மசாலா பொருள் எல்லாமே சேர்த்துக்கலாங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு பொடி, கொஞ்சமாக புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோங்க. இந்த தண்ணி சேர்த்துக்கலாம். மசாலா பொருள் எல்லாமே நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூடவே தேவையான அளவுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. உருண்டை செஞ்சு வச்சுதை வேக வைக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வரட்டும். 4 சில் தேங்காய் சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி வச்சுருக்குங்க. இது மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அரைச்ச பருப்பு எடுத்து வச்சுருந்தேங்க. குழம்போட திக்னஸ்க்கு வேண்டி இந்த பருப்பு நம்ம நல்லா கரைச்சி விட்டு ஊற்றிக்கலாம். இப்போ 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சாச்சுங்க. நல்லா கொதிக்கும் போது தான் இந்த உருண்டைகள் உருட்டி வச்சதை மெதுவாக போடணும். ஒவ்வொன்றா போட்டுக்கணுங்க. நல்லா வெந்து வரட்டும். போட்ட உடனே களைச்சி விடக்கூடாதுங்க. அது கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வெந்து வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம மெதுவாக கரண்டி மூலமாக கலந்து விட்டுக்கலாம். 5 நிமிஷம் பக்கம் நல்லா வெந்து கொதிச்சு வந்துருச்சு பார்த்தீங்களா. அந்த பருப்பு உருண்டை வெந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா மேலாக மிதந்து வருங்க. இப்போ மெதுவாக கரண்டி போட்டு கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வெந்து வரும். மெதுவாக தான் கலந்து விடணும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டுங்க. இது கூடவே தேங்காய் அரைச்ச விழுதை சேர்த்துக்கலாம். இப்போ 15 நிமிஷத்துக்கு மேலேயே உருண்டை போட்டு வேக வச்சுட்டுங்க. தேங்காய் ஊற்றினதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் உருண்டை போட்டு வேக வச்சுருக்கோம். உருண்டை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம லேசாக கலந்து விட்டுக்கிட்டா போதுங்க. நல்லா வெந்து வரும்போது உங்களுக்கு உருண்டை மேலே எலும்பி வரும். கடைசியாக கொஞ்சம் பொடியாக நறுக்குனா மல்லித்தலை சேர்த்துக்கலாங்க. இப்போ இறக்கி வச்சுக்கலாம். உருண்டை குழம்பு தயாராகிடுச்சு. தேங்காய் ஒரு சிலருக்கு பிடிச்சா அரைச்சி ஊற்றிக்கலாங்க. இல்லாட்டினா தேங்காய் அரைச்சி ஊற்றாமலையும் கூட செய்யலாங்க.
அருமையான சுவையில சத்தான மணமான வாழைப்பூ பருப்பு உருண்டை குழம்பு செய்துட்டேங்க. இதே முறையில செய்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.